டொமேட்டோ பிபிஎஃப் மனசாட்சியோட பேச வந்திருக்கியா? குரல் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், ஏன்னா அது செத்துருச்சுன்னு நினைக்கிறோம். ஆமாம், நம்ம வந்து இப்போ மனசாட்சியோடு வந்திருக்கோம். ஆனால் என்னென்னா உன் குரலும் மாதிரியாக இருக்கும், நம்ம குரலும் மாதிரியாக இருக்கும், மொத்தத்தில் ஆல்ரெடி மாதிரியாக தான் இருக்கும், இப்போ இன்னும் மாதிரியாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டொமேட்டோ எதை பற்றி பேச போகிறோம்? இப்போ பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்காக தான் நம்ம குக் வித் கோமாளி பற்றியே பேச ஆரம்பித்தோம். ஸோ பிக் பாஸ் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. பிக் பாஸ் பற்றி தான், அதாவது நிறையா ப்ரோமோ போட்டுட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒரு 10 ப்ரோமோ போட்டிருப்பாங்களா? 100 போட்டிருப்பாங்க. டொமேட்டோ 100க்கு மேலே போயிருக்கோம். அதுதான் என்னன்னு தெரியல. 100க்கு மேலே போய் எதுவுமே உருப்படியல. டொமேட்டோ 100 போட்டுட்டாங்களா? 10 தானே போட்டாங்க. 10,000 போட்டாங்கன்னு சொல்ல வரையா? 10,000 கூட உருப்படல. டொமேட்டோ அந்த அளவுக்கு தான் ஷோ இருக்குமோ? கண்டிப்பாக அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒன்றுமே புரியலன்னு சொல்லி என்ன பண்ண பார்க்குறாங்க? ஒன்றுமே புரியலன்னு அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு சொல், அதை வச்சு தான் ஷோ ஓட்டி முடிக்க போகிறாங்கன்னு புரியுது மொத்தத்தில். உனக்கு எதாவது புரியுதா? யாரையாவது சொல்கிறாங்களா? இல்லை அவங்க ஷோவை பற்றி தான் சொல்கிறாங்களா? இல்லை ஹோஸ்ட்டை பற்றி தான் சொல்கிறாங்களா? இல்லை ஏதாவது புதுசாக இதை வச்சு பண்ண போகிறாங்களா? அப்படி ஏதாவது இந்த மாதிரி புரிஞ்சு டொமேட்டோ உனக்கு சொல்லு. அந்த மாதிரி எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு வந்து என்ன புரிஞ்சிச்சுன்னா வந்து ஒன்றுமே புரியலன்னா மக்களே எங்களால் புரிஞ்சுக்க முடியல. மக்கள் வந்து நினச்சி மாறுறாங்க. இவங்கள பிடிக்குது, அவங்கள பிடிக்குதுன்னு மாறுறாங்க அப்படின்னு மக்கள் மேலேயே வந்து விக்டிம் கார்ட் ப்ளே பண்ண பார்க்குறாங்களோன்னு தோணுது. ஆல்ரெடி ஒரு சம்பவம் நடந்துச்சுலாம். அந்த மாதிரி எங்கடா நடந்துறோன்னு நம்ம புட்டிட்டோக்கு எப்படி புரியுதுன்னா, கமல் அவருக்கு நடந்துச்சுல, அந்த மாதிரி சம்பவம் விஜய் சேதுபதிக்கு நடந்துருமோன்னு ஒரு பயம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறோம். அதனால இப்படி சொல்லி இப்படி ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுட்டா அந்த சைட்டும் நம்ம போவேன், இந்த சைட்டும் போவேன், சேஃபாகவே நடுவில் இருந்துருவோம்னு சொல்லுவாங்கள்ல, அது நமக்கு தெரியும் டொமேட்டோ. அந்த மாதிரி இருந்துக்கலாமோ அப்படின்னு தான் புரிஞ்சு டொமேட்டோ. ஆமாம், நம்மளுக்கும் அப்படி தான் புரிஞ்சிச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இப்போ பிக் பாஸ் பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சிடபிள்யூசிக்கு ஒரு க்ளோஜர் கொடுத்துடலாம். ஆமாம் டொமேட்டோ, பிக் பாஸ் பற்றி பேசுகிறதுக்கு இவ்வளோ தான். ஏன்னா அதில் பேச இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறம் பேசுகிறப்ப தான் ஆளுங்களை பற்றி, ஆளுங்களோட கேரக்டர்லேருந்து ஜோடியாக் தான் வந்து பேஸ் தான் வந்து எல்லாமே முடிவு பண்ணி சொல்லும். அப்படின்னு இருக்கிறப்ப இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க, கேடுகட்ட ஆளுங்களா, இல்லை ரொம்ப ரொம்ப கேடுகட்ட ஆளுங்களான்னு சொல்லலான்னு அப்புறம் நம்ம பிபிஎஃப் மனசாட்சியில் பேசலாம். இப்போதைக்கு இங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஜோடியாக் சைன் பற்றி தான், அதுதான் உண்மை, அதுதான் ரியல். உலகத்திலேயே 12 கேரக்டர்ஸ் தான் இருக்க முடியும். அந்த 12 கேரக்டர்ஸ் பற்றி எத்தனை பேர் இங்கே வர போகிறாங்க ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆமாம், ஏன்னா இந்த ஜோடியாக் சைன் வந்து பிபிஎஃப் மனசாட்சியில் தான் பேசுகிறாங்க. பிபிஎஃப் மனசாட்சிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்ல இல்லை. நிறைய பேத்துக்கு உலகத்தில் இந்த விஷயம் தெரியுது. ஆனால் மோஸ்ட்லி பர்சன்டேஜில் பார்த்தாக்கா மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்கும் பேஸ் மேலால் பேர் வரைக்கும் தான் தெரியுது. சில பேத்துக்கு கொஞ்சம் ஒரு 2வது படி, இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு ஒரு 3வது படி, அந்த அளவுக்கு கூடியா தெரியுது வந்து உலகத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி தெரிய வைப்போமே. இது வந்து லேப்பில் இருக்கிற அந்த மவுஸ் மாதிரி வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களே வச்சு பார்த்தாக்கா அது என்னென்னு தெரிஞ்சிடும் தானே டொமேட்டோ? ஆமாம், ஏன்னா பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம தானே இது அப்படின்னு தெரிஞ்சிடும். சரி டொமேட்டோ, இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசுவோம். அப்போ பேசுவோம். அதை நீ சொன்னால சிடபிள்யூசி அதில் வந்து மனசாட்சின்னு ஒரு இது வச்சு செஞ்சாங்க பார்த்தியா? செஞ்சிட்டாங்க டொமேட்டோ. ஆமாம், இதுக்கு முன்னாடி மனசாட்சின்லாம் ஒன்றும் வரலை. நம்ம சேனல் ஒன்றும் அப்படியேப்பட்ட ஃபேமஸான சேனலும் நம்ம சொல்ல வரல. ஆனால் நம்ம பேர் தானே அங்கே வச்சுருக்காங்க, அப்போ அது உண்மை தானே? ஆமாம், ஆல்ரெடி நம்ம பிபிஎஃப் மனசாட்சி பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் வந்து எங்கள் டீம், எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு இப்போ பிஆர்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு டீம் வேலை செய்வாங்க. எந்த விஷயம் நிறைய மக்கள் பேசுகிறாங்க, அது நம்ம செய்யலாமா, ட்ரெண்டாக இருக்கா, அந்த மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப ஒரு சப்ஸ்கிரைப் இருந்தால் இல்லாமல் நீங்கள் காமெண்ட் ஏதாவது உங்கள் சேனலில் வச்சுருந்தாக்கா அதையும் அவங்க பார்த்து ஓகேவா இல்லைன்னு எடுக்க பார்ப்பாங்க. நம்ம சொல்லியிருந்திருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட பிபிஎஃப் மனசாட்சி சேனல் வீடியோஸில், பார்க்காதவங்க போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருந்துருந்தாங்க. அது தெரிஞ்சு தான். ஆமாம், நல்லா பச்சையாகவே தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ ஜோடியாக் சைனில் தான் போகிறோம். அதாவது உமேர் பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சிடபிள்யூசி பற்றி நம்ம பேசுகிறோம். அதாவது உமேர் பற்றினா அவர் என்ன ஜோடியாக் மட்டும் சொல்லிடுறோம். யார் டைட்டில் வின்னர்? உமேரா? ஆமாம், டைட்டில் வின்னர் உமேர் தான். அவர் வந்து என்ன ஜோடியாக்னா ஜெமினாயின்ற ஒரு ஜோடியாக் சைன். நம்ம ஆல்ரெடி நீங்கள் பழைய குக் வித் கோமாளி அந்த எபிசோட் பற்றி நம்ம சிலது பேசியிருப்போம். அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர் பற்றி. அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ வந்து நீங்கள் போய் பாருங்கள் பழைய இது பார்க்காதவங்க. அவர் என்ன கேரக்டர்னா ஜெமினாய், அவர் பிரியா ராமன் 2 பேரும் ஒன்று நம்ம சொல்லிட்டோம். ஸோ தர்ஷா குப்தா, அப்புறம் டேனி, அப்புறம் வந்து மணியா, அவர் பேர் மணிகண்டனா, மணியா டான்ஸ் பண்ணுவார்ல மாஸ்டர், அவர் மாஸ்டர்னு அவர் இப்போ சொல்லிட்டு தான் தெரியுறாரு. ஸோ அவர் ஆயிட்டாரான்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து மாஸ்டர் மணியா அவர் பிக் பாஸில் வந்தார். அதான் ரவீனாவோட எக்ஸு அவர். அப்புறம் வந்து சந்தோஷ் பிரதாப், அப்புறம் பிக் பாஸில் வந்து வேறு யார் இருக்காங்க, நம்மளோட டைட்டில் வின்னர் முத்துக்குமாரே இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து அட்டென்ஷனுக்காக அலைவாங்க, எப்படியெல்லாம் வந்து நடிப்பாங்க, எப்படியெல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் வந்து அவங்க தப்பு பண்ணால் ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பிக் பாஸில் வந்தவங்கள்ட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது டேனி, அப்புறம் ஆயிஷா சொன்னாங்க. ஆயிஷாவை மறக்க முடியாது. ஆயிஷா வந்து கமல் கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் என்ன போர்ட்ரே பண்ண பார்க்குறீங்கன்னு. ஸோ அதுதான் வந்து உமேரும் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் ஒரே கேரக்டர் தான். அவங்க தப்பை அவங்களால ஏற்றுக்கவும் முடியாது, அவங்க தோல்வி அவங்களால ஏற்றுக்கவும் முடியாது, ஓவராக நடிப்பாங்க. இதே தான் பிரியா ராமனும் பண்ணாங்க, இதுதான் உமேரும் பண்ணுறாரு. ஸோ பிக் பாஸ்க்கு வந்தாருன்னா அவரோட மூஞ்சி நல்லா கிழிஞ்சிரோன்னு
எல்லாத்துக்கும் தெரியாது, அதாவது மாஸ்க்கு கிழிஞ்சிரோன்னு நம்ம சொல்ல வந்தோம். ஸோ எல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ முத்துக்குமார் தான் உமேர். ஸோ அவர் பிக் பாஸ் வரணும், அந்த நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ராஜு வந்து அவர் உண்மையாக இல்லை, ஒன் சைடாக இருக்குது, உமேரோட அன்பு வந்து ஒன் சைடாக இருக்குது, உமேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒன் சைடாக இருக்குது, உமேர் தான் உண்மையாக இருக்காருன்னு. உண்மையாலாம் அவர் இருக்க மாட்டார், அவர் தான் துரோகியே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அதாவது யூடியூபர்ஸை சொல்லணும், ஜெமினி ஜோடியாக்கில் யார் இருக்காங்கன்னா இர்ஃபான் இருக்கார், அப்புறம் ராம் ஜானு, இவங்க 2 பேருமே ஜெமினி தான். ஸோ இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ராஜு அப்படின்னு. ராஜு ஆமாம், யாருக்கும் உண்மையாக இருக்க போகிறது இல்லை, அவரோட கேரக்டரும் அந்த மாதிரி தான். ஆனால் ஜெமினி சுத்தமாக உண்மையாக இருக்க போகிறதே கிடையாது. ஸோ என்ன சொல்ல வந்தோன்னா, அந்த ஒரு சின்ன சிம்பிளான விஷயத்துலேயே வந்து எவ்வளோ ஸ்டுப்பிடாக இருக்காங்களா, இல்லை பிஆர் உமேரோட பிஆரா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் வந்து நீங்கள் போட்டபடி நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, அதுலேயே பச்சையாக தெரிஞ்சிருக்குமே அந்த ஃபைனலில். எப்போ ராஜு வின்னர் சொன்னோடனே உமேர் மூஞ்சி எப்படி மாறிச்சுன்னு ஞாபகம் இருக்கா போட்டுட்டோ? ஆமாம், ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவர் தான் ஜெயிப்பாருன்னு அப்படின்னு மக்கள் தான் சொல்லியிருந்தாங்கடா. அவ்வளோ ஒரு அது சொல்லுவாங்களே நம்பலாம், ஆனால் அளவுக்கு மீறி நம்பினா அது வந்து நம்மளே அழிச்சிரும் அந்த மாதிரி சொல்லுவாங்களா. அதுதான் இவர் பண்ணியிருந்தாருன்னு அவர் மூஞ்சியில் நல்லாவே காட்டியிருக்கோம் மக்கள் சொன்ன மாதிரி 2 மீட்டும். ஆமாம், அவர் எப்போ எலிமினேட் ஆகி போனார் ஒயில்ட் கார்டு வர்றதுக்கு முன்னாடி உமேர் வந்து அவர் சொல்லியிருப்பாரு, ராஜு தேய்ச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் நண்பன்ட்டு. ராஜு தேய்ச்சோன்னே உங்கள் மூஞ்சியில் சந்தோஷத்தையே காணுமே சார், ஏன் என்னாச்சு, நண்பன் முடிஞ்சு போச்சா இல்லை துரோகியாக மாறிட்டீங்களா இல்லை எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம சொன்ன கேரக்டர்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், அதுதான் உமேர். ஜோடியாக் சைன் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம உமேர் பற்றி சொல்லியிருந்தோம், மற்றபடி உமேர் பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை. அப்புறம் முக்கியமான விஷயம், ஜெமினின்றவங்களை வந்து உலகமே வெறுக்கும். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தோணலாம், ஆனால் நீங்கள் இப்போ நம்ம சொன்ன பேரெல்லாம் பாருங்கள், உலகம் எப்படி வெறுக்குது, அவங்களுக்கு எவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அது உண்மை தான் டொமேட்டோ. ஏன்னா வந்து நண்பன் ஜெயிக்கணும்னு சொல்லிச்சு, ஆனால் நான் சும்மா ஒரு அட்டென்ஷனுக்காக இப்படி சொன்னால் மக்கள் ஃபேன்ஸ் ரீச் ஆகுமேன்னு சொன்னேன். பார்த்தா ராஜு உண்மையாக ஜெயிச்சிட்டாங்க. அவன் ஜெயிச்சது எனக்கு எங்கே பிடிக்கும், எனக்கு பிடிக்கலையே, என்ன ஜெயிக்க வைக்கலையே அப்படின்னு தான் என்னோட உள்ளே தோணுச்சு. அது வெளியே சொல்லலை, ஆனால் அது எப்படியோ மூஞ்சி ரியாக்ஷனில் வெளியாகிருச்சு அப்படின்னு அவர்கிட்ட இருந்திருக்கும் கண்டிப்பாக தானே டொமேட்டோ. ஆமாம், அதுதான் அவரோட கேரக்டர். என் வந்து அவர் வந்து பெரிய ஆள், வளர்ந்த ஒரு பெரிய ஆள். இப்போ நம்ம சொன்ன ஆளுங்க எல்லாமே பெரிய ஆளுங்க. ஆனால் ஒரு குழந்தை இருக்காங்க யூடியூப்பில், அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா கேட்டார். அவங்க அப்பா தான் ராஜு, அதாவது அந்த கேரக்டர். அவங்க அப்பா சொல்கிறாரு, என் குழந்தை என்ன டெரரிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. ஆனால் அவரே வீடியோவில் சொல்லுவார், என் குழந்தை நடிக்குது, அட்டென்ஷன் கேட்குதுன்னு, அப்புறம் அப்படியே போட்டோன்னு, அப்புறம் எல்லோரும் கூட கை கொடுக்குதுன்னு, அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து சொல்லுவார், என் குழந்தை அப்படியாப்பட்ட குழந்தை இல்லைன்னு. ஸோ அந்த குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். அவங்களும் ஜெமினி தான். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், அந்த கேரக்டர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே குழந்தையாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே மாதிரி கேரக்டர்ஸ்னு நம்ம சொல்ல வரோம். ஆமாம் டொமேட்டோ, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் சரி. இன்னும் பெரிய ஆள் வேணும்னா இருக்காங்க, வேணால் நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள், அதையும் சொல்ல முடியும். நீங்கள் வந்து குறிப்பிட்டு ஏதாவது ஊர் சொல்லி வேணும்னு சொன்னால் கூட அதையும் சொல்ல முடியும். ஜெமினி இருப்பாங்க தான் கண்டிப்பாக எல்லாமே. அப்போ வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஜோடியாக் சைன் படி எந்த மிருகத்தை வச்சு எங்களோட ஃபுல் கேரக்டர் இருக்கும், அதாவது சும்மா சொல்லணும்னா ஏதாவது இப்போ சும்மா சொல்லணும்னா ஒரு மிருகம் வந்து ஒரு பூனையாக இருக்கட்டும், அதுதான் அவங்களோட ஃபுல் கேரக்டர் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். அது வந்து நீங்கள் சேனல் ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ வேணால் அந்த வீடியோ வரும். அது வந்து இப்போ கூட இதுக்கப்புறம் பேசலாம், இல்லை அடுத்த வீடியோ வரலாம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பிபிஎஃப் மனசாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிபிஎஃப் மனசாச்சு காமெண்ட் செக்ஷனில் உங்கள் மனசாட்சிக்கு எதாவது கொட்டுங்க, அப்போ அங்கே தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜெமினியை பற்றி சொல்லிட்டோம். ஸோ அது முடிச்சிடும். அவங்கள பற்றி இன்னொரு நல்ல விஷயமும் சொல்லணும். நல்ல விஷயம் இல்லை, ஒரு மோசமான விஷயம் தான். நம்ம சொன்ன மாதிரி உலகமே அவங்கள வந்து வெறுக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு 2 முகம் இருக்குது. ஒன்று ஜோக்கராக மாறும், ஸோ அதுதான் சீரியல் கில்லராகவும் மாறும். ஸோ அவங்க ஒரு அந்த மாதிரி ஒரு பர்சன் தான்ல. ஏன்னா எல்லாருமே உங்களை வெறுத்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் என்னவா மாறுவீங்க, அதுதான் அந்த விஷயம். ஸோ இவங்களை உலகமே வெறுக்கிற மாதிரி 2வது உலகமே வெறுக்கிறது வந்து லியோ, 3வது உலகமே வெறுக்கிறது வந்து ஸ்கார்பியன். இந்த ஜோடியாக் சைன் தான். லியோ வந்து ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம், சௌந்தர்யா, அது வந்து போன சீசனில் இருந்த சௌந்தர்யா. அண்ட் ஸ்கார்பியன் வந்து போன சீசனில் வரல. ஆனால் நீங்கள் எந்த சீசன் பார்த்தாலும் ஸ்கார்பியன் வந்து பாவனி, சனம், இவங்கெல்லாம் வந்து ஸ்கார்பியன் தான். இவங்களெல்லாம் வந்து வெறுத்து ஒதுக்கும், அந்த சீசனில் எல்லாருமே ஒதுக்குவாங்க. அதனால மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் பல மக்களுக்கு அவங்கள பிடிக்காம தான் இருக்கும். ஸோ இதுதான் பொதுவான ஒரு விஷயம். 2 ஜோடியாக் பற்றி சொல்லிட்டோம். பேலன்ஸ் யாரெல்லாம் வர போகிறாங்க பிக் பாஸ்க்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஜோடியாக் சைன் அவங்க யார் மாதிரி இருப்பாங்க, என்ன மாதிரி கேரக்டராக இருப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் டெய்லி பாருங்கள். பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு டெய்லி கூட பார்க்கணும். 10 நிமிஷம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க அவங்கள மாதிரி தான் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி இப்போ லாஸ்ட்டு வந்து ஹோஸ்ட்டை பற்றி சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும். அதாவது கெப்ரிகான், அதாவது விஜய் சேதுபதி. அவரை பற்றி கேரக்டர் கொஞ்சம் சொல்லு. அவரை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா நீ சொல்லி ஜோடியாக் சொன்ன மாதிரி இப்போ பொதுவாக எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம கண்டென்ட் கேட்டர் ஒரு 3 மாதம் மேலே வந்து எல்லாத்துக்கும் இதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்குது பிக் பாஸ் ஆரம்பிக்க போகிறதுனால. அப்போ அது ஓகே தான், வேட்டை தான் தானே டொமேட்டோ அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாருமே என்ன பேசுவாங்கன்னு பார்த்தாக்கா, ஒரு பிரச்சனை நடந்தாங்க. அந்த பிரச்சனை யாருனால நடந்துச்சு, எதுக்கு அவங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு தான் டீ கோட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் நம்ம பிபிஎஃப் மனசாட்சினால அந்த பிரச்சனை ஏன் அவங்க பண்ண போகிறாங்களா, இல்லை அந்த பிரச்சனைக்காக அவங்க அட்டென்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண போகிறாங்களா, இல்லை உண்மையாக பொய்யா அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். அதாவது பிரச்சனை இத்தனை மணிக்கு நடக்குது அப்படி இல்லை, இங்கே இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் நம்ம பிபிஎஃப் மனசாட்சி. அதான் சிம்பிளாக சொல்லட்டுமா, இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்கிறோம். இதில் ஒரு லியோ வராங்கன்னு வச்சுப்போம்.
இதில் ஏதோ ஒரு லியோ கேரக்டர் வராங்க, யாரோ வராங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் ரொம்ப வேணாம். நான் வந்து பார்த்தா ஒருத்தவங்க வந்து வரப்போகிறாங்கன்ட்டு பார்த்தா அவங்க தான் வந்து எல்லா இதுலேயும் நான் பார்த்தேன் அதிகமாக. அதாவது விஜய் பார்வதி வரப்போகிறாங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஒருவேளை அவங்கள வச்சு சொல்கிறேன். அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். அவங்க வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க நிறையா பேசுவாங்க. அவங்க வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் எல்லோரும் உலகமே அவங்கள பற்றி அதிகமாக பேசியிருக்கு இப்போ வரைக்குமே. ஆனால் நம்ம சொல்கிறோம் அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி பிக் பாஸில் இருப்பாங்கன்ட்டு. அவங்க வந்து பிரியங்கா மாதிரி இருப்பாங்க. அதாவது பிரியங்கானா ராஜு கூட, ராஜு சீசனில் இருப்பாங்கள்ல, அந்த பிரியங்கா மாதிரி அவங்க இருப்பாங்க. ஓவியா மாதிரி இருப்பாங்க. ஓவியா பிரியங்காவே வேறு வேறையாச்சுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது 1 hour ஷோ. ஸோ முழுசாக நீங்கள் பார்க்கல. ஸோ வந்து முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியங்காவோட கூட 1 hour ஷோ தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். 24 ஹவர்ஸில் வந்து நம்ம பார்த்ததில் வந்து யார் வந்து டாரஸ் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஷிவானி இருந்தாங்க. அது கூட 1 hour தான் ஆரி சீசன். ஸோ ஆரி சீசன் கூட 1 hour தான். ஸோ சீசன் 6க்கு அப்புறம் தான் மறைச்சலாம் ரச்சிதா எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. மைனா எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி தான் பார்வதி இருப்பாங்க. அதாவது அப்பப்போ சண்டை போடுறது, அப்பப்போ கோவப்படுறது, அப்பப்போ மரியாதை இல்லாமல் பேசுகிறது, அப்புறம் அந்த மாதிரி பிஹேவியர் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க டாரஸ் கேரக்டர். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ அதுதான் பார்வதி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாளைக்கு வந்து அவங்க மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. அது யாராக இருந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்புறம் சாப்பாடுன்னு உயிரை வாங்குவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் டாரஸ் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம சொல்லிடுவோம் இவங்க இந்த கேரக்டர்ன்ட்டு. அப்போ அதில் நீங்கள் நோட் பண்ணி பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு எவனும் வந்து எந்த கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கட்டும், இல்லை யாரும் ரோட்டில் போகிறவங்களா கூட இருக்கட்டுமே, அந்தமாரி ஆளுங்க வந்து உங்ககிட்ட என்னது இந்தமாரி நடந்துருச்சு இன்றைக்கி பிக் பாஸ்லன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் 100 நாளும் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிடுவோம். அதாவது இந்த டைம் சொன்ன மாதிரி தான், இந்த டைம் இது நடக்க போகுதுன்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை. ஆமாம், அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, பாய் டொமேட்டோ. அடுத்தது நாங்கள் பேசுகிறோம் நிறையா. பாய் பொட்டேட்டோ. பார்க்கலாம்.